நாங்கள் எல்லாருமே டூரிஸ்ட் பேக்கேஜோடு வந்தோம். எங்களுக்கு அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது. வாகமானில் புலிக்கணம் எலப்பாரா ரோடு இந்த ஜிப்லைனுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ரைட் போயிட்டு வாங்க. போகும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்ட பிறகு அந்த ரைடில் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப செம்ம ஹாப்பியாக இருந்தது. செம்ம ஜாலிங்க. இது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வாகமான் போனீங்கன்னா இதை மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. Ain't got time to kill, I got time to feel. I took a red pill, I know life's short, so how's it supposed to feel? How's it supposed to feel? என் ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்கள், இவன் ஆல்ரெடி போயிருக்கான். அதனால் கொஞ்சம் கூட பயப்படாமல் சூப்பராக வீடியோ எடுத்து கொடுத்தான். அது ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் பிரிட்ஜுங்க. இந்தியாவிலே இதுதான் ரொம்ப லார்ஜஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இவ்வளோ பேர் தான் போகணுன்ட்டு ஒரு லிமிட் இருக்குது. பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு 10 to 15 minutes தான் இது வந்து ஷெடியூல் பண்ணி கொடுக்குறாங்க ஒவ்வொரு 20 பேருக்கு. இதில் தான் பார்க்குறேன், செம்மையாக இருக்குப்பா. இதில் நடக்கும்போது பார்க்கணுமே, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதோட உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 3500 feet சொல்கிறாங்க. இந்த கிளாஸோட அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 40 mm. இந்த கிளாஸ் இம்போர்ட் பண்ணது ஜெர்மனியில். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே 35 tons ஆஃப் ஸ்டீலில் மேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க இந்த கிளாஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. இந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பர் பர்சனுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு மறக்காமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லை. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா த ஜெயண்ட் ஸ்விங்கு. ஆனால் இது பயங்கரமான ரிஸ்க்கு இருந்தாலும் செம்ம ஃபன் இருக்குது இதில். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் பிரிட்ஜ் வாக் இருக்குது, பேராகிளைடிங் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, ரோப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ட்ரெக்கிங் இருக்குது, நிறைய கேம்ஸும் உள்ளே இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜீப் சஃபாரி. வாகமான் வந்தால் இதில் போகாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு போனீங்கன்னாக்கா இதில் நிறைய பிளேஸ் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. த்ரீ ஹார்ஸு, அது மட்டும் இல்லாமல் 3-5 மெம்பர்ஸு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 2250 ஆகுங்க. அதுவும் அவர் ஓட்டுற ஸ்பீடு பாருங்கள், சரியான ஸ்பீடு. நம்ம அந்த மாதிரி ஓட்டுறவங்க நாங்கள் பார்த்துக்கவே மாட்டோம். செம்ம ஸ்பீடாக ஓட்டுவார். அதுவும் மேடு பள்ளம்லாம் ஏற்றி இறக்கி அந்த ஜீப்பில் செம்ம ரைடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தீங்கன்னா மறக்காமல் ஜீப் ரைடை ட்ராவல் பண்ணி பாருங்கள், ரொம்பவே என்ஜாயிங்காக இருக்கும். இந்த டனலுக்குள்ளே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என் லைஃப்பில் மறக்கவே முடியாத மூமெண்ட் எதுன்னு சொன்னால் இந்த வாகமான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அங்கே நம்ம சாங்குன்னு வந்துட்டு நம்ம தமிழ் சாங்கு தான் போட்டு என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே வாகமானில். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்ன கேட்டிங்கன்னா லைஃபுக்கு எது ரொம்ப தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்துச்சுன்னா கவலை, கஷ்டம், வருத்தம், சோகம் எல்லாமே மறந்து போயிடும் அவங்க இருந்தால். அதனால் நான் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் இருப்பேன். எங்கே போனாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் போய் ட்ராவல் பண்ணுவோம். அதனால் மோஸ்ட்டாக என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எது பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். இந்த கேம்ப் ஃபயர் நல்லபடியா நடப்பதாக, சண்டை சச்சரவு இல்லாத ரூமுக்கு போய் படுப்பதாக. ஆண்டவரின் ஆசீர்வாதத்திலும் அவரின் கிருபையிலும் இங்கே கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக நல்ல உள்ளங்கள் கொண்டவராக உள்ளார்கள். ஆண்டவர் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததமைக்கு முதலில் ஆண்டவருக்கு ஒரு நன்றி கூறுவோம். என்ன கூறுகிறார் என்றால், அனைவரும் நன்றாக சந்தோஷமாக மனதில் எந்த ஒரு குரோதமும் இல்லாமல், எந்த ஒரு தீங்கும் இல்லாமல், எந்த ஒரு தீய செயல்களின் எண்ணங்களும் இல்லாமல் இந்த ட்ரிப்பை நல்ல விதமாக முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரை வேண்டுகிறோம். ஆண்டவரின் ரத்தம் கொண்டு, ஆண்டவரின் பாதம் கொண்டு, ஆண்டவரின் கரங்களை கொண்டு ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆண்டவர் நாளை நடக்க இருக்கும் நன்றாக முடித்துக் கொடுக்க வேண்டும். எவ்வளவு லேட்டாக தூங்கினாலும் காலை 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இங்க வந்திருக்கும் அனைத்து குடும்பத்திற்கும் எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் மறுநாள் அங்க ஒரு ஆகாமல் முதலாக ட்ரை பண்ணும் இந்த சிறு ஆண்டவரே 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 பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். எந்த ஒரு குடும்பத்திலும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஆரம்பித்தவாறு நன்றாக முடித்து கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, பாதங்களை கொண்டு, ஆண்டவரின் பொற்கரங்களை கொண்டு இந்த பிள்ளைகள். A few moments later. இது போதும் தல, இது போதும்.